என்னோட நேம் ரஞ்சித் குமார். அம்மா பேர் வந்து ஐயம்மாள். நாங்கள் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம். ஊர் பேர் வந்து ராயபுரம் கிராமம். அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கால் வலி ரொம்ப. ஸோ நடக்க முடியாமல் இருந்தாங்க. ஸோ பக்கத்துலேயே அரியலூர்லேயே அங்கே ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு செக் பண்ணோம். அந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேற்கொண்டு வலி ரொம்ப அதிகமாக இருந்ததால் அரியலூர் ஒரு 1 மாதம் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் கொண்டு போய் பார்த்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து சிடி பெட் ஸ்கேனில் எடுத்து பார்க்கும்போது தான் வந்து முதுகு தண்டுவடத்தில் வந்து அரிப்பு மாரி இருக்குது, நீங்கள் மேற்கொண்டு வந்து வேறு ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் அப்படின்னு வந்து ப்ரைவேட்டில் சொல்லியிருந்தாங்க. தஞ்சாவூருக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், சரி நான் இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணுறதால இங்கே சென்னையில் வந்து சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். பார்த்துட்டு பயோஸ்கோப் எடுத்து பார்த்தாங்க. அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் ஆனது இது கேன்சர்னு. ஸோ நுரையீரலாம் முதுகு தண்டுவடத்துலேயும் அம்மாவுக்கு வந்து பாதிச்சிருக்கு. ஸோ இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9 கீமோ வந்து கொடுத்துட்டோம், போயிட்டு இருக்கு. 10 ரேடியேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் கீமோ 9 கீமோ முடிஞ்சு ட்ரீட்மெண்ட். ஸோ என்னென்னா முன்னைக்கு இப்போ வந்து பரவாயில்ல, சாப்பிட்றதுலேருந்து நடக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்காங்க. ஆனால் வந்து எந்த வேலையும் செய்ய முடியல. ஸோ இதுக்கு நம்ம வேறு ஏதாவது வந்து பண்ணலாம். ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தேன். பார்க்கும்போது ஃபேஸ்புக்கெலாம் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ரிவ்யூவெல்லாம் பார்த்தேன், நிறைய வீடியோலாம் பார்த்தேன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்லாம் இங்கே ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இப்போ உடனேலாம் வரல. ஸோ 2-3 மாதம் நான் வந்து என்கொயரி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் டேரெக்டாக அம்மாவே விட்டு டாக்டர்கிட்ட பேச சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் பேசியிருந்தாங்க. பேசிவிட்டு நீங்கள் நேரில் வாங்க, இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து டாக்டரை பார்த்தோம். டாக்டர் வந்து நீங்கள் உணவு முறையெல்லாம் எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் கீமோ கொடுத்துட்டு நம்ம இதில் கொடுக்கல மெடிசனும் நீங்களும் அதையும் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, சைடு எஃபெக்ட் இருக்காது, நீங்கள் பயப்படாமல் இந்த மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உணவு பழக்கம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எதுவும் எடுத்துக்க வேணாம். ஸோ நீங்கள் என்னென்னா காய்கறிகள், முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், ஸோ அப்படின்னு வந்து காய்கறி நிறைய பழ வகைகள் நிறையா எடுத்துக்கலாம். திராட்சை, ஸோ மாதுளம்பழம் அப்படின்னு வந்து நிறையா பழ வகைகள் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு வந்து நிறையா கால்சியம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ சார்.